ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவா ஜே ஃப்ரேம் ஃபார்மில் எப்படி வந்து ஒரு மெனு பார் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ மெனு பார் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா மெனுஸை கண்டெயின் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெனு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து மெனு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து ஒரு மெனு பாரை நம்மளுடைய ஃபார்மில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்பீன்ஸ்லேயே இருக்கும். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மெனு பார் இருக்கும். இப்போ இந்த மெனு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய மெனுஸ் இருக்குது. ஃபைல், எடிட், வியூ அப்படின்னு சொல்லி நிறைய மெனுஸ் இருக்குது. ஒவ்வொரு மெனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபைல் மெனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட், நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து ஒரு மெனு பாரை நம்மளுடைய ஃபைலில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெனு பார் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் பேலட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்விங் மெனுஸ் இருக்கும். இப்போ இதில் நமக்கு மெனு பார் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபார்மில் வந்து நீங்கள் ஒரு ஒன் கிளிக் பண்ணால் போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபார்மில் டாப்பில் மெனு பார் வந்து இன்செர்ட் ஆகிடும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு மெனு இருக்கும். ஒன்று வந்து ஃபைல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எடிட். இப்போ இந்த மெனுவில் இருக்க டெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிறது கொடுக்குறேன். அல்லது பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தா போதும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த மெனு பாரை நம்ம புதுசாக ஒரு மெனு ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மெனு பாரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட் மெனு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு மெனு ஆட் ஆகிடும். இப்போ இதில் இருக்க டெக்ஸ்ட் நம்ம நார்மலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இதில் எடிட் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெனு பாரில் இருக்க மெனு நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தா போதும். இப்போ இதில் இருக்க மெனு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெனு பார்லேருந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒவ்வொரு மெனுவிலும் எப்படி நம்ம மெனு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் மெனுக்குள்ளே நியூ ப்ராஜெக்ட், நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை தான் வந்து மெனு ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மெனு ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம எந்த மெனுக்குள்ள ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஃப்ரம் பேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெனு ஐட்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெனு ஐட்டம் ஆட் ஆகிடும். இப்போ இதில் இருக்க டெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த மெனு ஐட்டமை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூ அப்படிங்கிறது கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இதில் இருக்க டெக்ஸ்ட் பார்த்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதே மெனுவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஃப்ரம் பேலட்டில் மெனு ஐட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா மெனு ஐட்டமோடைய நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை மெனு ஐட்டம் வேணுமோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃப்ரம் பேலட்டில் நம்ம மெனு ஐட்டம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நமக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரன் ஆகிடும். இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டாப்பில் நமக்கு மெனு பார் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல், வியூ அப்படின்னு சொல்லி ரெண்டு மெனு இருக்கும். இப்போ ஃபைல் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க மெனுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். நியூ, ஓப்பன் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம என்னென்ன மெனு ஐட்டம்ஸ் கொடுத்தோமோ அந்த மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மல் மெனுஸ் கொடுத்துருக்கோம். நார்மல் மெனு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதிலே வந்து நம்ம மெனு ஐட்டம்ஸ் எப்படி நம்ம செக் பாக்ஸோ அல்லது ரேடியோ பட்டனோ நம்ம இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வியூ அப்படிங்கிற மெனுவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃப்ரம் பேலட்டில் மெனு ஐட்டமில் செக் பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெனு ஐட்டம்ஸே வந்து செக் பாக்ஸாக டிஸ்பிளே ஆகும். அதாவது நம்ம செலக்ட் டீசெலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம செக் பாக்ஸை அதை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க நேம் பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஷோ மெசேஜ். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போ வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஷோ மெசேஜ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது செலக்ட் ஆகிடும். இது வந்து நம்ம செக் பாக்ஸ் மெனு ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியோ பட்டன் மெனு ஐட்டமும் இருக்குது. ஜஸ்ட்டு வியூ பட்டனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ மெனுவை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃப்ரம் பேலட்டில் மெனு ஐட்டம் ரேடியோ பட்டன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெனு ஐட்டம் வந்து ரேடியோ பட்டனாக வந்து இன்செர்ட் ஆகும். ஸோ சைட் பார் இந்த மாதிரி ஏதாவது மெனு நேம் நான் கொடுத்துக்கிறேன்.
இப்போ ஃபார்மை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வியூ மெனுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரேடியோ பட்டன் மெனு ஐட்டமாக கொடுத்துருக்கோம். இப்போ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமூவ் ஆகிடும். மறுபடியும் நம்ம அதே கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மெனு ஐட்டம்ஸில் ரேடியோ பட்டனோ அல்லது செக் பாக்ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மெனு ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு ஜே ஃப்ரேம் ஃபார்மில் ஒரு மெனு பார் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorjus.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.